بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى في سورة آخر يا أيها الناس أنتم الفقراء إلى الله والله هو الغني الحميد وقال نبينا صلى الله عليه وسلم فإن أصدق الحديث كتاب الله خير الهدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டலில் மிகச்சிறந்தது அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டல் என்றும் மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்குபவைகள் அனைத்தும் அனுஷ்டானங்கள் எல்லா அனுஷ்டானங்களும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் நரகின்பால் இட்டுச் செல்லும் என்பதை அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையின் முன் ஞாபகப்படுத்தியதை நானும் இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே ஞாபகப்படுத்தியவனாக அன்புள்ள சகோதரர்களே, நாமெல்லாம் எம்மீது கடமையான ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று சேர்ந்திருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நபிமார்களின் பிரார்த்தனை ஏன் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்ற ஒரு தலைப்பினூடாக விஷயங்களை சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வது நாம் பிரார்த்தனையில் கவனம் கொள்வதற்கும் அதை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய பிரார்த்தனையாக மாற்றிக்கொள்வதற்கும் உறுதுணையாக இருக்கும் என்ற அடிப்படையில் தான் இந்த தலைப்பு இங்கே தேர்வு செய்யப்பட்டது. அன்புள்ள சகோதரர்கள், அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அல்லாஹுவிடத்தில் தேவை உடையவர்களாக இருக்கிறீர்கள். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ்வோ தேவையற்றவன், புகழுக்குரியவன். இன்று இந்த உலகத்திலே முஸ்லிமாக பொருளாதார ரீதியாக நாம் தேவை உடையவர்களாக இருக்கிறோம், மார்க்க அறிவு ரீதியாக தேவை உடையவர்களாக இருக்கிறோம், ஒழுக்க ரீதியாக தேவை உடையவர்களாக இருக்கிறோம்.
ஒவ்வொருவருக்கும் பல தேவைகள் இருக்கும். ஒருவரை அணுகி உங்களுடைய பிரச்சனைகள் எவ்வாறெல்லாம் இருக்கிறது என்று ஒரு என்ஜிஓ விசாரணை செய்தால் நாம் ஏராளமான பிரச்சனைகளை சொல்லுவோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நாங்கள் தேவையை உடையவர்கள் என்பது நாம் ஒரு வருடத்திலே பேசி வினாவை தொடுத்தால் ஆதாரபூர்வமாக புரிந்து கொள்ளலாம். நாம் எல்லாம் தேவையுடையவர்கள் தான். ஆனால் அந்த தேவையை முதலாவதாக யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்கிற விஷயத்தில் இன்னும் நாம் ஒரு சரியான தெளிவை அடையவில்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் தேவை உடையவர்கள், நான் தேவையற்றவன், புகழுக்குரியவன். அப்படின்றால் நீ தேவைக்குரிய நீ என்னிடத்திலே கேட்க வேண்டும். அதை ஏனைய வசனங்களும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. தன்னிடத்திலே நீ கேட்க வேண்டும் என்கிற விஷயத்தை ஏனைய வசனங்களும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. இப்போ நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த தேவைகளை முன்வைக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு மனுஷன்ட்ட போய்த்து கேட்குறதுக்கு வெட்கப்படலாம், அல்லது அது கேட்பது கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். ஆனால் 100% 100% நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அவனுக்கு பதில் கொடுக்கப்படும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. ஆனால் 100% நான் தருவேன் என்று சொல்லுகிற அல்லாஹ்விடத்தில் பேய்த்து நாம் நம்முடைய தேவைகளை கேட்கிறோமா, அல்லது கேட்குகிற எம்மிடத்தில் அந்த கேட்கப்படுகிற விஷயங்கள் அங்கே ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா என்றால் அங்குதான் பாரிய பிரச்சனை இருக்கிறது. முதலாவதாக அன்புள்ள சகோதரர்களை நாம் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் தேவை உடையவர்கள். நாம் அல்லாஹ்விடத்திலே பேய்த்து எங்களுடைய தேவைகளை நாம் கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் பேசுகிறான், நீங்கள் என்னிடத்திலே கேளுங்கள், நான் விடையளிப்பேன். இப்போ நாங்கள் அல்லாஹ்வோட கேட்கணும் பேசணும்னா எங்கள்கிட்ட இருக்கிற பிரதானமான விஷயம் என்ன? துஆ, பிரார்த்தனை. பாவத்தை செஞ்சால் போய்த்து தௌபான்ற பேரில் கேட்போம். தேவைகளை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ, பிரார்த்தனையினூடாக நாம் கேட்போம். இதை நாம் நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்திலே உள்ள ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள் இது ஒரு பெரிய மேட்டராக நினைத்து செய்கிறார்களா என்றால் கிடையாது. இன்றைக்கு ஒரு மனுஷனை நம்பி பேய்த்து கேட்குற அந்த எண்ணம் அல்லாஹ்விடத்தில் பேய்த்து கேட்க வேண்டும் என்கிற மனோநிலையில் நாம் இல்லை. அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நாம் அல்லாஹ்வோடு பேசுகின்ற பிரதானமான அம்சம்தான் துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், லா யருத்துல் கலா இல்ல துஆ. கலா கதிரை மாற்றுகின்ற சக்தியை கொண்டது பிரார்த்தனை என்பதாக ரசூலுல்லாஹ் அடையாளப்படுத்துகிறார்கள். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா நாம் அல்லாஹ்வோடு பேச வேண்டும், நாம் அல்லாஹ்விடத்திலே வைத்து எங்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி அதை கடைபிடிக்க வேண்டும் என்பதை எந்தளவுக்கு வலியுறுத்துகிறான் என்றால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வகால ரப்புக்கும், உங்களுடைய ரப்பு அல்லாஹ் சொல்லுகிறான், உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், நீங்கள் என்னை அழையுங்கள், நான் விடை கொடுக்கிறேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, என்னை அந்த இபாதத்தை செய்வதை விட்டும் எவர் பெருமை அடிக்கிறாரோ, நாங்கள் அல்லாஹ்ட்ட பேய்த்து இந்த பிரார்த்தனையை செய்கிற இந்த அமலை செய்யாமல் யார் பெருமை அடிக்கிறாரோ, சயதுகுலூன ஜஹன்னம தாகிரின், அவர் சிறுமைப்பட்டவராக நரகத்துக்குள் நுழைவிக்கப்படுவார். தெளிவாக புரிந்து கொள்ளணும். இப்போ இது இபாதத்து தான் என்பதை ரசூலுல்லாஹ் சொல்லும்போது சொல்லுகிறார்கள், அத்துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது இபாதத். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இந்த பிரார்த்தனை என்கிற வணக்கத்தை செய்யாமல் எவன் பெருமை அடிக்கிறான், பெருமை அடிக்கிறான் அல்லாஹ்ட்ட பேசுறது இல்லை தாண்ட பிரச்சனையே. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலர் கபறுகளை நம்பியிருக்கிறார்கள், ஒரு சிலர் அவுலியாக்களை நம்பியிருக்கிறார்கள், ஒரு சிலர் ஷேகுமார்களை நம்பியிருக்கிறார்கள். இது நாம் ஆன்மீக ரீதியாக பார்க்கிறோம் என்று போகிற ஒரு சாரார். இன்னொரு சாரார் சமூகத்திலே இருக்கிறார்கள், குறிப்பாக வாலிபர்களுக்கு தன்னுடைய தேவையை, தன்னுடைய பிரச்சனையை அல்லாஹ்விடத்திலே வைத்து கேட்க வேண்டும் என்கிற எண்ணம் வாலிப ஆண்களிடத்திலும் இல்லை, பெண்களிடத்திலும் இல்லை. குடும்ப தலைவர்களை எடுத்துக்கொண்டாலும் 1000 பிரச்சனைகளை சக மனிதனோடு பேசிக்கொள்வார்கள், அல்லாஹ்விடத்திலே வைத்ததை பேச வேண்டும் என்கிற மனோநிலை இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், யார் தன்னோடு பேசுவதை விட்டும் பெருமை எடுக்கிறாரோ அவர்கள் சிறுமைப்பட்டவர்களாக நரகத்தில் நுழைவார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான். என்றால் நம்முடைய பிரச்சனையை நாம் அல்லாஹ்விடத்திலே வைத்து பேச வேண்டும் என்கிற இபாதத் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே,
உண்மையில் இந்த உலகத்திலே நாம் அல்லாஹ்வோடு பேசுகிற சந்தர்ப்பத்தில் அதுக்கு ரிப்ளை கிடைக்கலாம், கிடைக்காமல் போகலாம். வல்லாஹி அல்லாஹ் ரிப்ளை தருவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விடத்திலே பேய்த்து ஒரு அடியான் கையை தூக்கியா அல்லாஹ் எனக்கு இந்த பிரச்சனையை தீர்த்து தாயா அல்லாஹ். நம்மகிட்ட அந்த நம்பிக்கை இல்லை. இன்னும் இன்றைக்கி நம்ம ஒரு அமைச்சரை நம்புகிறோம், எம்பியை நம்புகிறோம். உலகியல் ரீதியாக எனக்கு யாராவது ஒருவர் ஒரு நலவை செய்து விட்டால் அவன் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விடத்தான், நான் குறையத்தான் அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கை வைத்து நாம் அல்லாஹ்வோடு பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், ஒரு அடியான் என்னுடைய ரப்பே என்று கையை தூக்கி பிரார்த்தனை செய்து விட்டால் அவனுக்கு ரிப்ளை கொடுக்காமல், ஜீரோவாக எந்த பதிலையும் கொடுக்காமல் அந்த அடியானுடைய கையை அனுப்புவதற்கு அல்லாஹ் வெட்கப்படுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். இன்றைக்கு நம்ம வெறுமனே படிக்கிறோம், கேட்குறோம், பயானை கேட்டோம்ன்ற ஒரு மனோநிலையில் பேய்த்துடுறோமே தவிர அதை நிதானமாக சிந்திக்கிறது இல்லை. நிறைய பேருக்கு பிரச்சனை. மிம்பரிலே இருந்து பேசிக்கொண்டிருக்கிற எனக்கு பிரச்சனை, பள்ளிவாயலில் நிர்வாகம் செய்கிற நிர்வாகத்துக்கு பிரச்சனை, ஊரிலே இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் பிரச்சனை, வாலிபர்களுக்கு பிரச்சனை, பாடசாலை எஸ்டிஎஸ்க்கு பிரச்சனை, ஊரில் உள்ள ஒவ்வொரு சங்கத்துக்கும் பிரச்சனை, குறிப்பாக கணவனுக்கும் மனைவிக்கும் பிரச்சனை. இந்த கணவனுக்கும் மனைவிக்கும் இன்னும் அறிவு வரவில்லை. தன்னுடைய பிரச்சனை பற்றி அல்லாஹ்வுடன் அழுதி பேசுவோம். அன்புள்ள சகோதரன், பெருசாக நம்ம நத்துறது இல்லை. இதெல்லாம் இதுக்கு ஒரு காரணம் சொல்லுவோம். என்ன காரணம் சொல்லுவோம் தெரியுமா? நாங்களும் பேசி பேசி பார்த்துட்டோம், நோம்பிலேயே பேசி பார்த்துட்டோம். எல்லாம் பதில் தாராப்பில் இல்லை. நாங்கள் என்னென்னு சொல்லி போட்டு ஓரமாகிட்டு போகிறோம். யார்கிட்ட பேசாட்டியாலும் சில டைமில் வாயை திறந்து பேசுகிறது. எப்படி பேசுகிறது? நாங்களும் கேட்குற அளவு கேட்டுட்டோம், கிடைக்கிறாப்பில் இல்லை. எனக்கு இன்றைக்கு கேட்டால் நாளை கிடைக்கணும் அதுக்கான பதில். அன்புள்ள சகோதரர்களே, உலமாக்கள் அல் குர்ஆனையும் சுன்னாவையும் ஆய்வு செய்து மிக முக்கியமான 3 கரிசனை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். ஒன்று, நாம் அல்லாஹ்விடத்திலே ஒன்றை கேட்டு நாம் அல்லாஹ்வோடு பேசணும் என்கிற எண்ணத்தை விட்டுட்டு போகிறதுக்கான பிரதானமான காரணம் எனக்கு தான் கிடைக்க மாட்டேங்குதே. இந்த கிடைக்க மாட்டிருக்கிறதே என்கிற இந்த மனோநிலையில் இந்த 3 விஷயத்தை நிதானமாக சிந்தித்து பாருங்கள். ஒன்று, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், நீங்கள் உன்னை விரும்பி கேட்பீர்கள். ஒன்று தேவைன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க, ஆனால் அது உங்களுக்கு நல்லதென்று நினைத்து நீங்கள் கேட்பீர்கள். ஆனால் அதுக்குள்ள தீங்கு. ஒன்றை நீங்கள் தீங்கு என்று நினைப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு நலவு. வல்லாஹு யஅலம் வ அன்தும் லா தஅலமூன். உங்களுக்கு எது நலவு கெடுதி என்பது அல்லாஹ்க்கு தெரியும், உங்களுக்கு தெரியாது. இப்போ நம்ம கேட்டது கிடைக்காமல் இருப்பதற்கு அது தீங்குக்குரிய விஷயமாக இருக்கிறது. அதனால் நான் நாசமாக போகலாம், நாம் சீரழியலாம், கேவலப்படலாம், அல்லாஹ் தராமல் இருக்கலாம். அதை நம்ம உடனே முடிவெடுத்துறது கேட்டேன் கிடைக்கல என்று. அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு தெரியாது, நான் அறிந்தவன். நீங்கள் நல்லது என்று விரும்பியது தீங்காக இருக்கும், தீங்கு என்று நினைத்தது நல்லதாக இருக்கும் என்ற அறிவு உங்களிடத்தில் இல்லை. அப்போ நம்ம கேட்டது கிடைக்கலென்றால் நாங்கள் அதை பொறுத்து கொள்ளணும். அல்லாஹ் ஏதோ ஹைரை வச்சிருக்கிறான். இரண்டாவது, அன்புள்ள சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வோடு பேசுகின்ற பொழுது நான் நல்லா இருக்கிறேனா? இன்றைக்கி நிறைய பேர் மதுவோட தொடர்பு பட்டுட்டு பிரச்சனையை போய்த்து அல்லாஹ்வோட பேசுகிறது, வட்டியோட சம்மந்தப்பட்டுட்டு போய் பேசுகிறது. ஒமல்பசுஹு ஹராம் ஒமத்அமுஹு ஹராம் ஒமஷ்ரபுஹு ஹராம் ஃபஐன யுஸ்தஜாபு லஹு. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, இவன் அழுது கேட்குறான், புலம்பி கேட்குறான், கஷ்ட நிலையில் கேட்குறான், அழுது கேட்குறான். மன்னாரில் ஒரு பொம்பளை நோன்பு காலத்தில் இபாதத்துங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு பொம்பளை வந்து அழுகிறாள், காலில் விழுகிறாள், எனக்கு இந்த ஆம்பளை வேணும் என்று. இந்த ஆம்பளை வேணும். அங்கே ஒரு ஆம்பளை இருக்கிறான், 3 பிள்ளைகள் இருக்கிறது, இவனோடு நான் வாழ வேண்டும் என்று அழுகிறாள். யா அல்லாஹ், எனக்கு நிம்மதியான வாழ்க்கை இல்லை என்று அழுகிறாள். அவள் ஹுல்உ செய்யவில்லை, தலாக் சொல்லப்படவில்லை, ஒன்றுமே செய்யவில்லை. அடுத்த ஹராமான வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு இன்னொரு ஆணுடன் தனிமையில் வாழ்ந்துவிட்டு அழுகிறாள். ஃபஐன யுஸ்தஜாபு லஹு. அவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும்? இப்படி கொஞ்சம் பேர் அல்லாஹ்வோட பேசி போட்டு எனக்கு ரிப்ளை இல்லைன்னு நான் கொஞ்சம் பேர் மாற்றிட்டு தர்றோம்.
இது ரெண்டாவது ரீசன். நம்ம யோசிக்கணும், என் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படாது, இப்படி ஒரு பிரச்சனை நம்மள்ட்ட இருக்குதா, கொஞ்சம் யோசிக்கணும். மூணாவது அன்புள்ள சகோதரர்களே, அதை கொஞ்சம் விலாவாரியாக பேசி ஹுத்துபாவை முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். அவசரம். இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஒரு எம்பி வாக்கு ஒன்று கொடுத்தார் என்று சொன்னால், நான் ஒரு வீடு கட்டி தருவேன் என்று சொன்னால், அவர் மாஷா அல்லாஹ் 2 வருஷம் 3 வருஷம்லாம் வெயிட் பண்ணுறார். அல்லாட்ட நோம்புக்கு கேட்குற எல்லாத்தையும் கேட்டு போட்டு இந்த நோம்புக்குள்ளே கிடைக்கலன்னா நோம்புக்கு போன நான் ஜும்மாக்கு தான் பள்ளிக்கு வருவேன். அல்லாவோட பேசுகிறதும் அல்லாவோட கேட்குறதும் இதுதான் நம்முடைய மனோநிலையில் பாரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அவசரப்பட்டு கொண்டு இருந்தால் அல்லாஹு தஆலா ரிப்ளை தர மாட்டான். இதுக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. சூரத்துல் அன்பியாவில் 83வது வசனம் தொடக்கம் 90வது வசனம் வரைக்கும் தர்ஜுமாவை எடுத்து வாசித்து பாருங்கள். நபிமார்களுடைய வரலாறுகளை அல்லாஹு தஆலா சொல்லி அவர்கள் பிரார்த்தனையை செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வோடு பேசியிருக்கிறார்கள், அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள், பிரச்சனையில் இருந்தார்கள். இந்த யார் பிரச்சனை இல்லை? நான் மிம்பரில் இருக்கிற நான் பிரச்சனை இல்லாமல் அல்ல, உட்கார்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் பிரச்சனை இல்லாமல் அல்ல. நீங்கள் இந்த உலகத்திலே யாரிடத்திலே வைத்து முறையிட்டாலும் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு ஒரு 100% கிடைக்காது. அந்த பிரச்சனை இன்றைக்கு இவ்வளோ நாளைக்கு வந்து நிற்கும். யாரும் நாம் சரியாக ஏற்றுக்கொள்ள என்னுடைய ரப்பிடத்தில் பேச வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு இந்த பிரச்சனைக்கான தீர்வை தாய். அது உறுதியாக நம் மௌத்தாகின்ற வரைக்கும் இடத்தில் கேட்பேன் என்ற பொறுமை மனசாட்சியோடு கேட்டு பாருங்கள், நம்மிடத்தில் இருக்கிறதா? அந்த மனோநிலை இல்லை. நாம் கேட்டோம், கிடைக்கவில்லை. ஜும்மாவுக்கு வந்த நான் அசருக்கு வரமாட்டேன், அசருக்கு வந்த நான் இஷாவுக்கு வரமாட்டேன், இஷாவுக்கு வந்த நான் சுபகுக்கு வரமாட்டேன். இந்த மனோநிலையில் சுத்தி கொண்டிருக்கிற என்னுடைய பிரார்த்தனை நாம் அல்லாஹ்வோடு பேசுவதற்கான ரிப்ளை கொடுக்கப்படாது. அன்புள்ள சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹுவால் சிறந்த செல்வம் கொடுக்கப்பட்டவர்கள், நல்ல குடும்பம் கொடுக்கப்பட்டவர்கள். பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் கொடுத்திருந்தான், உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருந்தான். அல்லாஹ் சோதித்தான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் நோயினால் பாதிக்கப்பட்டார்கள், உடம்பெல்லாம் புண்ணு, பிள்ளைகள் தூரமாக்கப்பட்டார்கள். கடைசியில் மனைவியோட தன்னுடைய வாழ்க்கையை தனிமையில் கழித்து கொண்டு வந்தார்கள். உடம்பெல்லாம் புண்ணாகி கடுமையான நோயினால் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாதிக்கப்பட்டு சுமார் 80வது வயசு வரைக்கும் அவர்கள் அந்த நோயோடு இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு எப்படி அல்லாஹ்வோட பேசுகிறது? இன்றைக்கு பேசி போட்டு நாளைக்கு ரிப்ளை கிடைக்கல, அசருக்கு கிடைக்கணும் எனக்கு ரிப்ளை. அந்த ரிப்ளையை அல்லாஹ் ஏதோ ஒரு விதத்தில் தருவான் என்று படிச்சிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிற நேரத்தில் சொல்லுகிறான், வ அய்யூப இத் நாதா ரப்பஹு இன்னி மஸ்ஸனி அத்-துர் வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன். 80 வருஷ காலம் வாழ்ந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரப்போடு திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். யா அல்லாஹ், கடுமையான தீங்கினால் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த நோயிலிருந்து என்னை பாதுகாத்து விடு யா அல்லாஹ், நீ இரக்கம் கொள்வோரில் மிக இரக்கம் கொண்டவன் யா அல்லாஹ் என்று பேசுகிறார்கள், பொறுமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதில் சொல்லுகிறான், ஃபஸ்ஸஜப்னா லஹு ஃபகஷஃப்னா மா பிஹி மின் துர். நாம் அவருக்கு விடையளித்தோம், அவருடைய அந்த பிரச்சனையிலிருந்து நாம் அவரை நீக்கினோம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் பதில் கொடுத்திருக்கிறேன். அப்போ நபிக்கு அங்கே பதில் கொடுக்கப்பட்டது. அவருடைய பிரச்சனை அல்லாஹுதான், என்னுடைய ரப்புதான் தீர்ப்பு தருவான், அவன்தான் நான் மௌத்தாகின்ற வரைக்கும் தீர்ப்பு தரக்கூடிய வல்லமை கொண்டவன். 80வது வருஷம் வரைக்கும் அவர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்திருக்கிறார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா பதில் கொடுத்தது அவர் பொறுமையாக இருந்ததின் காரணமாக. அந்த வசனத்தில் நாங்கள் தொடர்ந்து பார்த்தோம் என்று சொன்னால், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், துல்கிஃபில் அலைஹிஸ்ஸலாம், இப்படி 3 நபிமார்களுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லுகிறான். குத்துபால எல்லாம் டீட்டெயிலாக பேச இயலாது என்பதற்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம், நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம். இப்போ நம்ம பிரதானமான பிரச்சனை இது சிம்பிளான விஷயம் அல்ல, சிம்பிளான விஷயம் அல்ல. குடும்பங்கள் பிரிகிறது. ஒரு குடும்ப தலைவனினால் அந்த குடும்ப தலைமைத்துவத்தை சரியாக செய்ய முடியாமல் போகிறது.
மதுவின் பக்கம் போகிறான், விபச்சாரத்தின் பக்கம் போகிறான். தீர்ப்பு இல்லாததின் காரணமாக விடை கிடைக்கப் பெறவில்லை என்பதற்காக இன்னொரு அநியாயத்தை பாவத்தை செய்து சமூக சீர்கேட்டின் பக்கம் போகிறான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு சமுதாயத்துக்கு தவாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் தவா செஞ்சு பார்க்குறாங்க, சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை. இன்றைக்கி பெரிய பள்ளிகளில் உள்ள பிரதானமான பிரச்சனை தவா ஏற்றுக்கொள்ளப்படலை. போடுற பயானுக்கு ஆட்கள் வரமாட்டிருக்கிறாங்க, ஒத்தரும் ஒத்துழைப்பில்லை. தவாவை தூக்கி ஓரங்கட்டுறது, பாங்க சொல்கிறது, பள்ளியில் 5 வக்து தொழுக, மாசாலை கரைச்சல் இல்லாத வேலைப்பா. இவன் தொழுதால் என்ன, தொலாட்டி என்ன, யாருடைய பிள்ளையை யார் கூட்டிகிட்டு போனால் என்ன, வாலிபர்கள் பள்ளியின் பக்கம் வந்தால் என்ன, வாலிப பெண்கள் பள்ளியின் பக்கம் வந்தால் என்ன, இதெல்லாம் எந்த சிந்தனையும் இல்லை. காசி வருது, திங்குறோம், படுக்கிறோம், பிள்ளைகளை பெக்குறோம், வயசு வஞ்சிட்டு மௌத்தா போய்த்தோம். இதுதான் அந்நிய சமுதாயத்தினுடைய சிந்தனை. அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்களை காலம்தான் அளித்தது, வயசு போனது மௌத்தா போனோம், எங்களுக்கு மறு உலக வாழ்க்கை இல்லை, விசாரணை இல்லை, கபருடைய வாழ்க்கை இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் தூக்கி எறிச்சிட்டு பணம், பதவி, பொருளாதாரம், மோகம் என்ற உணர்வுக்கு இருந்து கொண்டு அல்லாஹுவை மறந்து அல்லாஹ்வோடு பேசி அல்லாஹ்விடத்தில் தீர்ப்பு கேட்க வேண்டும், அல்லாஹ் எனக்கு விடை கொடுப்பான் என்ற மனோநிலையில் அன்புள்ள சகோதரர்களை நாம் இல்லை. பேசுவதில் பலகீனம், அவனிடம் நான் பேச வேண்டும் என்ற உறுதியான நிலைப்பாடு இல்லை, அவசரம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் போய் தாவத்து செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளலை, கோபத்தில் அல்லாஹ்வோட தண்டனை உங்களுக்கு வரணும் என்று அவசரப்பட்டுட்டு போகிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லுகிறான், வதன்னூன் இذஹப முகாலிபன் ஃபظن அல்லன் நக்திர் அலைஹி. அவர் நினைச்சார், யூனுஸ் அவசரப்பட்டு போகிறார், அவரை நாம் எதுவும் செய்வோம் என்ற சக்தி நம்மிடத்தில் இல்லை என்பதை அவர் எண்ணினார். அல்லாஹ்வுடைய தீர்ப்பு வரும் வரைக்கும் அவர் பொறுமை காக்கவில்லை. தொடர்ந்து அடுத்த சோதனை அல்லாஹ் கொடுக்கிறான். கடலில் பயணம் செய்கிறார், கப்பலில் போகிறப்ப பாரம் கூடுது, துண்டு கொடுக்குறாங்க. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலில் இருந்து குதிக்கணும், கப்பலில் இருந்து குதிக்கணும். கப்பலில் இருந்து குதிக்கிறார், மீன் முழுங்குகிறது. மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி பேசுகிறார். நமக்கு அப்படிப்பட்ட சோதனை ஒன்று இல்லை. கடுமையான சோதனை வருகிறது, இது அல்லாஹுவால் தீர்ப்பளிக்கப்படும். நான் பிழை செய்து விட்டேன், பிழையை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்தில் பேச வேண்டும் என்ற மனோநிலை இல்லை. பிழையை மறைக்க வேண்டும், பிழையை நான் செய்யவில்லை என்று நான் சமுதாயத்துக்கு மத்தியில் நல்ல பெயரோடு வாழ வேண்டும் என்ற உணர்வு இருக்கிறதே தவிர, பிழையை ஏற்றுக்கொண்டு யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு, சம்பந்தப்பட்ட தரப்பினரிடத்தில் மன்னிப்பு கேட்குகின்ற மனோநிலையில் நாம் இல்லை. முகஸ்துதியான ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறோம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு சுமார் 40 நாட்கள் மீனின் வயிற்றுக்குள்ளே இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், எந்த அளவுக்கு பெரிய அத்தாட்சி. மீன் முழுங்கினா உடனே ஜீரணம் அடைஞ்சி அது ஆள் அவுட் ஆகிற வேலை. நாங்கள் பார்க்குறோம், அவர் 3 இருளில் இருந்து பாதுகாக்கப்பட்டார். மீன்ற வயிற்றுக்குள்ளே ஒரு இருள், கடல் இருள், இந்த உலகத்தின் இருள். மீனின் வயிற்றுக்குள் இருந்து கொண்டு கடுமையான சோதனையால் பாதிக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். ஃபனாதா ஃபித் துலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்வை தவிர வேறு ரப்பு கிடையாது. தான் தவறு செய்ததை உணர்கிறார். இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்தவர்களில் ஒருவனாக மாறிவிட்டேன் என்ற அந்த குற்றத்தை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். மீனின் வயிற்றுக்குள் இருந்து யா அல்லாஹ், உன்னை விட ரப்பு யாருமே இந்த உலகத்தில் இல்லை யா அல்லாஹ், நான் அநியாயம் செய்து விட்டேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே பேசுகிறார். அவர் சுமார் 40 நாட்கள் பொறுமை காக்குகிறார். அவசரப்படலை, தவறை ஏற்றுக்கொள்ளாத மனநிலையில் அல்லாஹ்வோடு பேசவில்லை. அவர் நம்ம பாவம் செஞ்சு போட்டு போய்த்து நம்ம பேத்தி பெரிய சுத்தமாளி மாதிரியும் அடிக்க போகிற மாதிரி தான் நம்ம தொழுகிறதே. பணிவில்லை, ரப்போடு பேசுகிறோம் என்ற உணர்வல்லை. யா அல்லாஹ், நான் இந்த பாவத்தை செய்து விட்டேன் என்ற குற்ற உணர்ச்சி அல்ல. என்னுடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் தொழவில்லை, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய மாட்டேன் என்ற உணர்வோடு நாம் போகிறோம். ஆனால் நபிமார்கள் என்ன செய்தார்கள் என்றால், குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நான் தவறு செய்தேன், அல்லாஹ்வுடைய அந்த முடிவு வரும் வரைக்கும் நான் பொறுமை காக்கவில்லை. இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் அநியாயம் செய்தவர்களை ஒருவனாக நான் மாறிவிட்டேன். அல்லாஹ்வை தவிர வேறு ரப்பு கிடையாது. அல்லாஹ் தூய்மையானவன்.
அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லுகிறான், ஃபஸ்ஸஜப்னா லஹு, நாம் அவருக்கு விடையளித்தோம். வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுஞ்சில் முஃமினீன், நாம் அவருடைய அந்த சோதனையிலிருந்து அவரை நாம் பாதுகாத்தோம். முஃமின்களை நாம் இப்படித்தான் பாதுகாப்போம் என்று அல்லாஹ் வாக்கு தாரான். அன்புள்ள சகோதரர்களே, அப்போ நாம் செய்கிற தௌபாக்கள், நாம் அல்லாஹ்வோடு பேசுவது ஏற்றுக்கொள்ளப்படாததின் ரீசன் என்னென்னா, நாங்கள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுட்டு அல்லாஹ்வோட பற்றி பேசுகிறதில்லை. அல்லாஹ்வோட பேசிட்டு பேய்த்து நாங்கள் எங்களுடைய உடனடியாக அந்த ரிப்ளையை நாம் அடுத்த நாள் எதிர்பார்க்கிறோம். கிடைக்காவிட்டால் எனக்கு அல்லாஹ் தேவையில்லை என்ற உணர்வோடு நாம் நடக்கிறோம். அப்படி நபிமார்கள் இருக்கவில்லை. நான் இந்த மீனின் வயிற்றுக்குள் இருந்து வெளியாகும் வரைக்கும் என்னை பாதுகாக்க சக்தி வல்லமை கொண்டவன் அல்லாஹ். அப்படி உணர்வோடு கேட்டார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்ஸஜப்னா லஹு, நாம் இவருக்கு விடை கொடுத்தோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாமும் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற சந்தர்ப்பத்தில் பொறுமையாக இருந்து என்னுடைய ரப்பு தான் எனக்கு தீர்ப்பு தர வேண்டும் என்ற உணர்வோடு நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்பதை ஏற்றுக்கொள்வோம், புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா அப்படியான நல்லடியார்களாக நம் அனைவரையும் ஆக்கிய அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி முஹம்மது பின் அப்துல்லா. அம்மா பஅத். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹுடைய மாளிகைக்கு ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற நல்லுள்ளங்களே, உண்மையில் இந்த உலகத்தில் நாம் முஸ்லீமாக பிறந்ததென்ற வாய்ப்பு இருக்கிறதே, இது சாதாரணமான வாய்ப்பு அல்ல. என்றால் நாங்கள் சொர்க்கம் போகணும், இதான் எங்களோட மெயின் டார்கெட். அப்போ இந்த உலகத்தில் நாம் அல்லாஹ்வோடு தொடர்பை பேணுகிற பொழுதுதான் நாம் நேரான பாதையில் போகலாம். அந்த நேரான பாதை நமக்கு சொர்க்கத்தை தரும். எங்களோட உள்ளங்கள் எல்லாம் மாசடைந்து கபடங்கள், முனாஃபிக்கித்தனமான எண்ணங்கள், இன்றைக்கி நாங்கள் அல்லாஹ்வோட பேசுகிறத விட்டு போட்டு ஒரே இன்னொருத்தனை பற்றிய புறமும் கோலும் பஞ்சாயத்தும் இதுவாகத்தான் எங்களோட வாழ்க்கை போகுது. மனசாட்சியோடு யோசிச்சு பாருங்கள். பிரச்சனை கூடுது, பிரச்சனைக்கான தீர்வு வரவில்லை. அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்கிற உணர்வெல்லாம் இல்லாமல் பேய்த்து வெறும் ஜடமாக இன்றைக்கு நாங்கள் முஸ்பாத்திக்கு என்று பேச ஆரம்பித்து பெரிய பிளவுகள் வரைக்கும் அந்த பலாய்கள் போய்த்து நிற்கிறதே தவிர வேறு மாற்றங்கள் நம்மிடத்தில் வரவில்லை. பிரிவோம் நாம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், வஅதஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு ஃபதஃஷலு, தோத்து போய்வீர்கள். பிரிஞ்சா தோத்து போயிடுவோம். அதுக்கு மிக பிரதானமான காரணம் நாம் அல்லாஹ்வோடு பேசி அவனிடத்திலே தீர்ப்பை எதிர்பார்க்காமல் பொறுமை இல்லாமல் நடப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ நாங்கள் அல்லாஹ்வோடு பேசுகின்ற பொழுது அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமென்றால் இந்த வசனங்களிலே இருந்து நாங்கள் பெறலாம். மிக பிரதானமாக பொறுமையாக இருக்கணும். நான் 50 வருஷம் 50 வருஷம் கேட்டுக்கிறோமா? நம்ம ஒழுங்கான முறையில் கேட்டிருக்க மாட்டோம். நீங்கள் உறுதிப்பாட்டு எடுங்க, நான் மௌத்தாகின்ற வரைக்கும் என்னுடைய நோய்க்கான நிவாரணையை அல்லாஹ்விடத்திலே கேட்பேன், என்னுடைய பொருளாதாரத்துக்கான பிரச்சனையை அல்லாஹ் தருவான் என்ற உறுதிப்பாட்டை எடுப்பேன், குடும்ப பிரச்சனைக்கான தீர்வை வழியை அல்லாஹ் காட்டுவான் என்ற உறுதிப்பாட்டோடு கேட்பேன், நான் பொறுமை காப்பேன். இந்த உணர்வோடு அல்லாஹ்வோட பேசி பாருங்க, நிச்சயமாக அல்லாஹ் தஆலா சந்தோஷத்தை உள்ளத்திலே தருவான். எத்தனை பேருக்கு பிள்ளை இல்லாத பிரச்சனை இந்த என்னென்னலாம் செய்கிறாங்க. மனசை நோகடிக்கிறான், வேறு பெண்களோடு தவறாக நடக்கிறான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் எங்களுக்கு தெரியும், நரைமுடி வருகின்ற வரைக்கும் பொறுமை காத்த ஒரு மனுஷன் அவர். நம்ம எல்லாம் அல்லாட்ட பேசி போட்டு ஏன் திரும்ப பேசாமல் போகிறோம்? பேசாமல் போகிறோம் என்பதற்கு உதாரணம் சொல்லவா? நம்ம எப்போ பேசுகிறோம்? அப்போ அல்லாஹ்வோட எப்போ பேசுகிறோம்? யாரை வரும்? அவன் யார்? இந்த உலகத்தில் வாலிபர்களை பார்க்குறோம், சுப்ஹானல்லாஹ், ஒரு பெண்ணோடு பேசுகின்ற நேரத்தை அவனுக்கு எத்தனை ஹவஸ் போனாலும் அவனுக்கு அது இன்பகரமாக இருக்கிறது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் கூட அல்லாஹ்வோடு பேச வேண்டும் என்ற ஆசையோடு அவன் பேசுகிறானா என்று கேள்விக்குறியாக இருக்கிறது. மனசாட்சியோடு வாலிபர்கள் சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ரப்போடு அல்லாஹ் என்னுடைய ரப்பு அவனோடு பேச வேண்டும் என்று அவன் எதிர்பார்க்கிறான். பேசாவிட்டால் நீ பெருமை அடிக்கிறாய். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், யஸ்தக்பிரூன அன் இபாதத்தி, பேசாமல் நீ பெருமை அடிக்கிறாய். சிறுமைப்பட்டவனாக நாம் நரகத்திற்குள் உங்களை நுழைவிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். சாதாரணமான விஷயம் அல்ல.
இன்றைக்கி நம்ம தொழுதுட்டு ஜும்மாவுடைய நாளில் பயான் கேட்டு 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 முதலாவது எப்படா இந்த பயான் முடியும், தொழுக முடியும்னு ஒரு எண்ணம் தானே இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லா அஸ்தக்ஃபிருல்லா சுப்ஹானல்லாஹ் சொல்கிறதுக்கு மனசு வரமாட்டிருக்கிறதே. அல்லாஹ்விடத்திலே ஒரு இபாதத்தை செய்கிறோம், தொழுகிறோம். தொழுதுட்டு நான் அமலை செய்துவிட்டு நாம் அல்லாஹ்வோடு பேசினால் அல்லாஹ் அதை கபூலாக்கி தருவான் என்ற நல்லெண்ணத்தோடு உட்கார்ந்து யா அல்லாஹ் உனக்கு தொழுது விட்டு கேட்கிறேன், யா அல்லாஹ் நிவர்த்தி செய்ய என்று கேட்குகிற மனோநிலை இல்லை நம்மிடத்தில். ஏன்டா அல்லாஹ் மேலே நம்பிக்கை இல்லை. இன்றைக்கு மனுஷன் மேலே வச்ச நம்பிக்கை, ஒரு பொம்பளை மேலே வச்ச நம்பிக்கை, ஒரு ஆம்பளை மேலே வச்சிருக்கிற நம்பிக்கை பார்க்கறது, நினச்ச ஒரு டைம் ஆக ஒரு தொங்கலில் வந்து அல்லாட்ட ஒரு நிமிஷம் கேட்கறது, கிடைக்கலன்னா நான் துஆவை செய்ய மாட்டேன், அல்லாஹ்வோடு பேச மாட்டேன் என்ற தீர்மானத்துக்கு போகிறோம். எவ்வளவு பிழை, மடத்தனமான வேலையா இல்லையா? இறுதியாக அன்புள்ள சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த உலகத்திலே வாழுகிற சந்தர்ப்பத்தில் மிக முக்கியமான ஒரு காரணியால் பாதிக்கப்பட்டார். பிள்ளை செல்வத்தை அல்லாஹ் கொடுக்கவில்லை. وزكريا إذ نادى ربه ربي لا تذرني فردا. யா அல்லாஹ் என்னை தனிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் வாழ வைத்து விடாதே. பிள்ளை செல்வமற்ற ஒரு தனி மனிதனாக இந்த உலகத்திலே வாழ வைத்து விடாதே. எதுவரைக்கும் அவர் காக்குகிறார், எதுவரைக்கும் அவர் பொறுமை காக்குகிறார். எதனால் நபிமார்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதை நாம் நிதானமாக சிந்திக்க வேண்டும். என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று, அல்லாஹ் திரும்ப திரும்ப என்னை பேச வைக்க நினைக்கிறான், என்னிடத்தில் வர வைக்க நினைக்கிறான். அந்த ரப்போடு நான் பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான் என்று நினையுங்கள். 5 வக்து தொழுதுட்டாவது நாங்கள் அல்லாஹ்வோட பேசுவோம், அமலை செஞ்சு போட்டோம். சுன்ன தொழுதுட்டு பேசுவோம், தஹஜ்ஜத் தொழுதுட்டு பேசுவோம், நோம்புக்கு மாத்திரம் குந்திக்கிட்டு பேசிட்டு என் வாப்பா பேசி ஒரு மாதிரி முடிச்சாச்சு, அடுத்த நோம்பில் பார்ப்போம் என்று நாங்கள் இருக்க மாட்டோம். எங்களுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே நாம் முன்வைக்க வேண்டும். அது முன்வைக்க தெரியாமல் தண்டை பொம்பளை பிள்ளையெல்லாம் ஒரு ஆம்பளையிட்ட முன் வச்சு கற்பை மிளந்து பொருளாதாரத்தை மிளந்து குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. கணவன் வெளிநாட்டில், இங்கு வேறவன்ட்ட பிரச்சனை சொல்லி பிரச்சனைக்கான தீர்வை கண்டுகொள்ள எல்லாமே. எத்தனை பேர் அவர்கள் மனநொந்து தற்கொலை செய்கிற அளவுக்கு போகிறார்கள் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளை இல்லாமல் சோதிக்கப்பட்டது எவ்வளவு காலம்? நரமுடி வந்துட்டு இப்போ கொஞ்ச காலம் அவங்க சோதிக்கப்பட்டிருக்கிறாங்க. கல்யாணம் முடித்து அவர்கள் நரைமுடி வருகின்ற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஜக்கரியா இத் நாதா ரப்பஹு ரப்பி லா ததர்னி ஃபர்தா வ அன்த கைருல் வாரிசீன். அனந்தரன் கொள்வோர்கள் சிறந்தவன் யா அல்லாஹ், என்னை தனித்து இந்த உலகத்தில் விட்டு விடாதே யா அல்லாஹ். பிரார்த்தனை கேட்கிறாங்க, பொறுமையாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வோடு பேசியதற்காக, பொறுமை காத்ததற்காக அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்ஸஜப்னா லஹு வ வஹப்னா லஹு யஹ்யா. நாம் அவருக்கு விடை கொடுத்தோம், அவருக்கு கிஃப்டாக யஹ்யாவை கொடுத்தோம். பொறுமை காத்ததற்காக யஹ்யாவை நாம் அவருக்கு கொடுத்தோம். வஅஸ்லஹ்னா லஹு ஸௌஜஹு, அவருடைய மனைவியின் மலட்டுத்தன்மையை சீர் செய்தோம். அல்லாஹ் அழகாக சொல்லுகிறான், நான் விடை தருவேன், நீ அவசரப்பட்டுட்டு வந்து கேட்டால் நான் விடை தர மாட்டேன். அன்புள்ள சகோதரர்களே, இந்த சூரத்துல் அன்பியாவினுடைய இந்த வசனங்கள் 82வது வசனத்திலிருந்து 90வது வசனம் வரைக்கும் அல்லாஹு தஆலா சொல்லிட்டு கீழுக்கு சொல்கிற விஷயத்தை கூறி நான் ஹுத்துபாவை நிறைவு செய்கிறேன். அல்லாஹு தஆலா நபிமார்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கான பிரதானமான காரணம் அவர்களிடத்தில் பொறுமை இருந்தது. இந்த பொறுமையோட கால அளவு நான் கொஞ்சம் அடையாளப்படுத்தினேங்க. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் நரைமுடி வருகின்ற அளவுக்கு அவர்கள் பொறுமை காத்து ரப்பிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனின் வயிற்றிலிருந்து நான் வெளியாகின்ற வழி அல்லாஹ்விடத்தில் தான் இருக்கிறது என்று வருகின்ற வரைக்கும் சுமார் 40 நாட்கள் என்று பார்க்கிறோம். அவர் அல்லாஹ்விடத்தில் தான் பிரார்த்தனை செய்தார், பேசினார். அல்லாஹ் தொடர்ந்து சொல்லுகிறான், ஃபஸ்ஸஜப்னா லஹு ஃபஸ்ஸஜப்னா லஹு ஃபஸ்ஸஜப்னா லஹு, நாம் அவர்களுக்கு விடை கொடுத்தோம். அல்லாஹு தஆலா அப்படியே சொல்லிவிட்டு சொல்லுகிறான். எப்படி என்றால், இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், இன்னஹும் கானூ யுஸாரிஊன ஃபில் கைராத்தி வ யதுஊனனா ரகபன் வ ரஹபன் வ கானூ லனா காஷியின். இவங்களோட அடுத்த பண்பு, இவங்களுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற இந்த நபிமாவுடைய பண்பு என்ன தெரியுமா?
இவர்கள் நல்ல அமல்களில் போட்டி போடுகிற தன்மை இவரிடத்திலே காணப்பட்டது. இந்த நபிமார்கள் எல்லாம் அல்லாஹ் சோதிச்சிட்டான் என்று நபித்துவத்தை எனக்கு வானாண்டு செல்லவும் இல்லை, தௌவாவை விடவும் இல்லை, அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய வணக்கத்தை செய்யாமலும் இருக்கலை, அல்லாஹுவை மறுக்கவும் இல்லை, நம்பிக்கையிலிருந்து வாழவும் இல்லை. இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் ஹைராத், நல்ல அமல்களை செய்வதில் இவர்கள் போட்டி போட்டு கொண்டார்கள். அல்லாஹுவை அழைக்குகிற பொழுது எப்படி தெரியுமா இவர்கள் அழைத்தார்கள்? ஆசையோடும் பயத்தோடும் அவர்கள் அழைத்தார்கள். என்னுடைய ரப்பவன், என்னுடைய ரப்பவன். அப்படியான எண்ணம் இருக்கும் என்றால் ஒரு மனிதன் தொழுகையை விட மாட்டான். தொழுகை என்றாலே துஆ. நன்மையான விஷயத்திலே போட்டி போடுவோம். எனக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மனசாட்சியோடு கேட்டு பாருங்க, நோன்புல இந்த ஆர்வம் இல்லாமல் இருக்கிற என்னுடைய பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நபிமார்கள் சோதிக்கப்பட்ட பொழுது பொறுமையாக இருந்தது மாத்திரமல்ல, இன்னஹும் கானு யுசாரிஊன ஃபில் ஹைராத், நல்ல விஷயங்களில் போட்டி போட்டுக் கொண்டார்கள். 5 வக்து தொழுகைக்கு கூட போட்டித்தன்மையற்ற ஒரு வெறும் பெயர்வாதி முஸ்லிமாக இருக்கிற என்னுடைய பிரார்த்தனையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வதற்கு நம்மிடத்தில் என்ன நியாயம் இருக்கிறது? அல்லாஹு தஆலா இவருடைய பண்பாக சொல்லுகிறான், வயதுஊனனா ரகபம் வரஹபா. அல்லாஹ்வோடு பேசும் பொழுது என்னுடைய ரப்பு, பயம். இன்றைக்கு ஒரு எம்பியோட பேசுறது பயப்படுறது, பக்கத்தில் போய் நண்டா பயப்படுறது, தலைவரை கண்டா பயப்படுறது, அதிபரை கண்டால் பயப்படுகிறோம். ஆனால் அல்லாஹ்வோடு பேசுகின்ற பொழுது சுரண்டுகிறோம், விளையாடுகிறோம், நக்கலடிக்குகிறோம். அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளவினுடைய பிரார்த்தனை என்று பேசுகிறோம். இந்த வேலையெல்லாம் ஓரமாக்கிட்டு நபிமார்கள் செஞ்சது பொறுமையாக இருந்தது. அவர்கள் ஆசையோடும் பயத்தோடும் நல்ல அமல்களை செய்து கொண்டும் அல்லாஹ்விடத்தில் வைத்து துஆ கேட்டார்கள். ஃபஸ்ஸஜப்னா லஹு, நாம் அவர்களுக்கு விடை கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால், எனவே அன்புள்ள சகோதரர்களே, நாம் நிதானமாக யோசித்து இந்த துஆ என்ற இபாதத்தை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். செய்யாதவர்கள் பெருமை அடிக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், அவர்கள் நரகம் போவார்கள். நம்முடைய பிரச்சனையை நாம் முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே முன்வைக்க வேண்டும். அதில் மாற்று கருத்து நாம் கொடுக்கவே கூடாது. அது எனக்கு இன்று கிடைக்காமல் இருக்கலாம், நான் 60 வயசு வரைக்கும் கேட்டும் கிடைக்காமல் இருக்கலாம், 70 வயசும் வரைக்கும் கேட்டும் கிடைக்காமல் இருக்கலாம் என்று எனக்கு தோணலாம். அல்லாஹ் மறுமையில் தரலாம், அல்லது தீங்கிலிருந்து பாதுகாக்கலாம். அல்லாஹு தஆலா இப்படியெல்லாம் இந்த துஆவுக்கு பின்னால் பாரிய நலவுகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அதனால் அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஈமானிய உணர்வோடு இந்த தெளிவோடு அல்லாஹ் பொறுமையாக இருப்பதை எதிர்பார்க்குகிறான், பயத்தோடு கேட்பதை எதிர்பார்க்குகிறான், நல்ல அமல்களை செய்து கொண்டு அவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான். ஹராம் இல்லாமல் இருந்து கொண்டு என்னோடு பேச வேண்டும் என்பதை அல்லாஹ் எதிர்பார்க்குகிறான். அப்படியெல்லாம் எதிர்பார்க்குகிற நான், அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற பொழுது நான் அதற்கேற்ப அல்லாஹ்வோடு பேசுகிற சந்தர்ப்பத்தில் நிச்சயமாக எப்படி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தானோ, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்தானோ, துல்கிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தானோ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எப்படி பதில் கொடுத்தானோ, நிச்சயமாக முஹம்மது ஆகிய ஆயிஷா ஆகிய என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக அல்லாஹு தஆலா யா அல்லாஹ் சுவர்க்கத்தை தா என்றால் அல்லாஹ் தருவான். என்னுடைய பிரச்சனையை தீரண்டால் நிச்சயமாக அல்லாஹ் தீர்ப்பான் என்ற உறுதிப்பாட்டை எடுத்து இந்த பிரார்த்தனை நம்முடைய இபாதத்துக்களினூடாக, நம்முடைய செயற்பாடுகளினூடாக மாற்றத்தை கொண்டு வந்து நம்முடைய பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா எப்படியான விஷயங்கள் இந்த இடத்திலே கற்றுக்கொள்ள வைத்தானோ அவைகளை நடைமுறை வாழ்க்கையில் எடுத்து நடந்து நம்முடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் தந்தல் புரிவானாக. வல்ல ரஹ்மான் எப்படி நம் அனைவரையும் இந்த இடத்திலே ஒன்று சேர்த்தானோ அதே போன்று நாளை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹதா மா இன்தி வல் இல்மு இன்தி.